நடந்தது தான் அகழ்போர், ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்தில் மகாபிரிய ஹிட் அல்லாஹ் கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்போ சிக்கலான பிரச்சனைகளில் தனக்கு ஒரு ரிலீஃபை அல்லாஹ் தர வேண்டுமெனில் அவனுடைய அற்புதமான பெயர்களை உச்சாரணம் செய்து அவனை அழைக்கும் போது அந்த சிக்கலான பிரச்சனையும் தாயுள்ளத்தோடு ரப்புல் ஆலமீன் அப்படியே அவிழ்த்து அவன் சிக்கல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவிழ்த்து அவனுக்கு லேசை காட்டி விடுவான், அவனுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான வழியை காட்டி விடுவான். அப்படிப்பட்ட ரப்பின் பெயர்களை இது நான் ஓதலை, இதை நம்ம சொல்லலை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை ஏற்படுத்தும் போது ஓதியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த அஸ்மாக்கள் தான் இன்றைய உங்களின் சிக்கலை தீர்க்கும் ஒரு வசீஃபாவாக வந்திருக்கிறது. அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே அன்பு நெஞ்சங்களே, சிக்கலான பிரச்சனைகள் சில சமயங்களில் மனித வாழ்க்கையை மையம் கொள்கிறது. அது எது சம்பந்தப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரிதான். ஒரு கோர்ட்டு கேஸு, வக்கீலு, வாய்தா, இது போன்ற சிக்கலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான். வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனைகள், ஒரு நல்ல கணவன் அவனுக்கு வாய்க்கப்பெற்ற அடங்கா பிடாரி மனைவி, தொடர்ந்து அவளோடு வாழ முடியாத ஒரு கையறு நிலை, தனக்காக ஒரு மறுவாழ்க்கை ஏற்படுத்தி கொள்ளவும் அந்த நரக பிசாசிலிடமிருந்து விடுதலை பெறவும் எவ்வளவோ போராடுகிறான். ஆனால் அவள் குலா கொடுக்க மறுக்கிறாள், அவனோடு வாழவும் மறுக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கல் பிரச்சனை. அதே போல ஒரு நல்ல சாலிகான பெண்மணி, அவள் நல்லபடியாக எவ்வளவோ நல்ல விட்டு கொடுத்து வாழ்ந்தும் கூட அந்த அடங்காப்பிடாரி அந்த சந்தேக கணவனிடமிருந்து எந்த விதமான நல்ல வாழ்க்கையும் வரவில்லை. சரி, முறையாக அவனிடமிருந்து பிரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவன் தலாக் கொடுக்க மறுக்கிறான், சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கிறான். இப்படி பலவாறான பிரச்சனைகள், இதை நான் உதாரணமாக எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பிரச்சனைகள்லாம் தன்னிடத்தில் வரக்கூடிய நம்ம சமயத்தில் மஷோரா செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், ஏது செய்யலான்ட்டு. அப்போ தொடர்ந்து எதிரிகளுடைய தாக்குதல், அவங்கள சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தான் ஒரு சிறிய கூட்டம், எதிரிகள் பெரிய கூட்டம், என்ன செய்வது ஏது செய்வது என்ற அந்த ஒரு 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 இக்கட்டான நிலை, சிக்கலான நிலை வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மஷோரா செய்யும் போது அபு சயீதுல் குத்ரி என்று நினைக்கிறேன், அந்த சயது பின் அபி வக்காஸ் என்று நினைக்கிறேன், அல்லது அபு சயீதுல் குத்ரி, அப்போது ஒரு நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு யுத்த முறையை சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்பார். கேட்ட உடனே தாராளமாக சொல்ல உடனே அந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், ஹந்தக் என்று சொல்லக்கூடிய குழியை தோண்டி அந்த குழிக்குள் நின்று எதிரிகளை தாக்கும் போது நாம் குறைவான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் இது போன்ற திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஸ்தம்பித்து விடக்கூடும். எனவே அதுபோன்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அகமகிழ்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பாராட்டுவாங்க. அவருடைய அந்த ஆலோசனையின் பேரில் நடந்தது தான் அகழ்போர், ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்தில் மகாபிரிய ஹிட் அல்லாஹ் கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்போது சிக்கலான பிரச்சனைகளில் தனக்கு ஒரு ரிலீஃபை அல்லாஹ் தர வேண்டுமெனில் அவனுடைய அற்புதமான பெயர்களை உச்சாரணம் செய்து அவனை அழைக்கும் போது அந்த சிக்கலான பிரச்சனையும் தாயுள்ளத்தோடு ரப்புல் ஆலமீன் அப்படியே அவிழ்த்து அவன் சிக்கல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவிழ்த்து அவனுக்கு லேசை காட்டி விடுவான், அவனுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான வழியை காட்டி விடுவான். அப்படிப்பட்ட ரப்பின் பெயர்களை இது நான் ஓதலை, இதை நம்ம சொல்லலை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை ஏற்படுத்தும் போது ஓதியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த அஸ்மாக்கள் தான் இன்றைய உங்களின் சிக்கலை தீர்க்கும் ஒரு வசீஃபாவாக வந்திருக்கிறது. அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா கதீமு, யா ஹஃபியு, யா தாயிமு, யா ஃபர்து, யா வித்ரு, யா அஹது, யா சமது. திரும்பவும் சொல்கிறேன், யா கதீமு, யா ஹஃபியு, யா தாயிமு,
யா ஃபர்து, யா வித்ரு, யா அஹது, யா சமது. திரும்பவும் சொல்கிறேன். யா கதீமு, யா ஹஃபியு, யா தாயிமு, யா ஃபர்து, யா வித்ரு, யா அஹது, யா சமது. சரி, அர்த்தத்தை பாருங்கள். யா கதீபு, பழமையானவனே, உனக்கு புதிது என்பது கிடையாது, ஆரம்பத்திலிருந்து நீதான் இறைவன், பழமையானவனே. யா ஹஃபியு, மறைவானவனே, என்றும் மறைந்திருப்பவனே, மறுமை நாளில்தான் நீ வெளிப்படுகிறாய், இந்த உலகத்தின் வாழ்க்கையில நீ வெளிப்பட கிடையாது, ஆக நீ மறைந்தவனே. யா தாயிமு, நிரந்தரமானவனே, நிரந்தரமானவனே. யா ஃபர்து, தனித்தவனே, தனிமையில் தனித்தவனே. யா வித்ரு, ஒற்றைப்படையானவனே, 2 அல்லாஹ் 3 அல்லாண்டு இல்லாம ஒற்றைப்படையானவனே, நீ ஒருவனே தான். யா வித்ரு, ஒற்றைப்படையானவனே. யா அஹது, ஒருவனே, ஒற்றைப்படை என்பது வேறு, ஒருவன் என்பது வேறு. யா அஹது, ஒருவனே, தனித்தவனே அப்படின்னு கூட சொல்லலாம். யா சமது, தேவையற்றவனே. யா சமதுன்னு சொன்னா தேவையற்றவனே. இந்த அஸ்மாக்களை அல்ஹம்துலில்லாஹ் 21 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அந்த சிக்கலான பிரச்சனைகளை மனதில் உருவகப்படுத்தி துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். எப்பேற்பட்ட சிக்கலாகும், எப்பேற்பட்ட சிக்கலானாலும் அது அவிழ்ந்துவிடும் சகோதரர்களே. காரியம் மாற்ற முடியாத எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் காரியமாற்றிவிடும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அல்லாஹுடைய இந்த அஸ்மாக்கள், அற்புதமான இந்த பெயர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வசீஃபாவை கையில் எடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கொண்டு வந்த எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கீழே என்னுடைய புதிய சேனலின் லிங்க் தரப்பட்டிருக்கிறது. அந்த சேனலுக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவை தரும்படி அல்லாஹ்விற்காக வேண்டுகிறேன்.